இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவரை பின்தொடர்ந்து 3 வகையான ஜனங்கள் இருந்தார்கள். 3 வகையான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதில் ஒரு கூட்டம் ஜனங்கள், திரளான ஜனங்கள், பல ஆயிரம் ஜனங்கள். ஒரு சில இடத்துல எழுதப்பட்டிருக்கு, ஒருவர் மிதிக்கத்தக்கதான கூட்டம், பெரிய கூட்டம். இவர்கள் எதற்கென்றால் ஆண்டவரிடத்தில் ஏதாவது நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது போஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென்று நன்மைக்காக மட்டுமே அந்த இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இன்னொரு கூட்ட ஜனங்கள், இவர் ஒரு சின்ன கூட்டம், இவர்களோ பரிசேயரும் சதுசேயரும். இவர்கள் இயேசுவிடம் ஏதாவது குறையை கண்டுபிடிக்க வேண்டும், இவரை அவரின் வாயின் வார்த்தையை வைத்தே ஏதாவது கண்ணியில் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். மூன்றாவதாக இன்னும் ஒரு சிறு கூட்டம், இவர்களோ நமக்கு தெரியும், சீஷர்கள். இவர்கள் மெய்யாகவே இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். மற்றவர்களெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்து வருவார்கள், போவார்கள். ஆனால் இவர்களோ இயேசுவோடையே இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய கூட்டத்தின் மத்தியில், திரளான ஜனங்களுக்கு மத்தியில் செய்தியை கொடுத்தாலும் இயேசுவின் ஏக்கமெல்லாம் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சீஷர்களை பற்றியதாக இருந்தது. இவர்களை உருவாக்க வேண்டும். என் காலத்துக்கு பிறகு இவர்கள் இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றுற அளவுக்கு இந்த சீஷர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் அவருடைய தாகமாக இருந்தது. அந்த சீஷர்களுக்கென்று ஒரு 3 நிபந்தனைகளை ஆண்டவர் விதித்தார் சீஷத்துவத்துக்கென்று. நமக்கு தெரியும், அது லூக்கா புத்தகம் 14ஆம் அதிகாரம். லூக்கா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3 நிபந்தனைகள் 25 முதல். பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். 33வது வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவர் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பார்த்தீங்களா, 3 நிபந்தனைகள். முதல்ல 26 பார்க்குறோம், யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் வெறுக்க வேண்டும். ஓகே. ரெண்டாவது என்னது நான் பார்த்தோம், ரெண்டாவது தன்னையே வெறுக்க வேண்டும். ஓகே. மூன்றாவது நாம் பார்த்தோம் 33 தனக்கு உண்டானவைகளை எல்லாம் அவன் வெறுக்க வேண்டும். இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தில் இந்த சீஷத்துவத்துக்கான இந்த போதனையை அநேக இடங்களில் போதிப்பதில்லை. ஒரு ஆழமான போதனை மட்டுமல்ல, இதில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்கள். என்னிடத்தில் வந்து தன் தாயையும் தகப்பனையும் சகோதரிகளையும் வெறுக்க வேண்டும், தன்னையே வெறுக்க வேண்டும், தனக்கு உண்டானவர்களெல்லாம் வெறுக்க வேண்டும். அந்த வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை இன்று அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. வெறுக்க வேண்டும் என்றால் என்னது? இதை அநேகர் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்று அநேக சபைகளில் போதிய கூட்டங்கள் இருக்கிறது, போதிய சீஷர்கள் இல்லை. வெறுக்க வேண்டும் என்றால் அதனுடைய இதை புரிந்து கொள்ளுங்கள் அர்த்தத்தை. மத்தேயு 10ஆம் அதிகாரம், இதையே திரும்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னையே பின்பற்றார். ஸோ பின்பற்ற கடமை. இது என்னது? இது அதாவது என்னை விடவும்
என் தகப்பனையோ தன் தகப்பனையோ தாயையோ மகனையோ சகோதரிகளையோ சகோதரியோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அது அர்த்தம் என்ன? நம்முடைய தாயை விடவும் தகப்பனை விடவும் சகோதர சகோதரியோடையும் பிள்ளைகளை விடவும் அதிகமாய் யாரை நேசிக்கணும்? இயேசுவை நேசிக்கணும். இதுதான் வெறுப்பதன் அர்த்தம். அதே போல ஒருவன் தன்னைத்தான் நேசிப்பதை விட என்னது, அவன் இயேசுவையே அதிகமாய் நேசிக்கணும். தன் சுயத்தை நேசிப்பதை விட தேவனை நேசிக்கணும். இது 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் நேசிப்பதை விட, பாருங்கள், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் நேசிப்பதை விட அதிகமாக இயேசுவை நேசிக்கணும். நினைத்து பாருங்கள். இதை நீங்கள் ஆழமாய் சிந்தித்து பார்த்தால் இது உங்களால் நிச்சயமாக கூடும். ஆனால் வெறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் இந்த வார்த்தையை வைத்து இன்று கிறிஸ்தவம் இந்த போதனையை வெறுக்கிறது. இந்த போதனையிலிருந்து அநேகர் விலகிவிட்டார்கள். சபைகளில் இந்த கூட்டங்கள் நிறைந்து வழிகிறது, பெரிய கட்டிடங்கள். ஆனால் சீஷர்களோ மிக மிக குறைவு. சீஷத்துவம் என்பதை அநேகர் விரும்புவதில்லை. என அநேகர் நினைப்பது என் தாயையும் தந்தையும் சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் வெறுப்பது சாதாரண காரியம் அல்ல. நான் என்னையே வெறுக்க வேண்டும், எனக்கு உண்டான உடைமைகளை எல்லாம் வெறுக்க வேண்டும். வெறுப்பதல்ல, இவைகள் எல்லாவற்றை விட, என்னுடையவர்கள் எல்லாவற்றை விட, என்னை விட, எனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றை விட இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். இது கடினமா? கடினமானதாக நினைத்து பாருங்கள். அதே போல ஆண்டவர் என்ன சொன்னார்? சீஷனாவதற்கு 3 நிபந்தனை சொல்லிவிட்டு 10 பார்த்தீங்களா, அந்த 26 திரும்ப ஒரு 14 லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். சிலுவை, இந்த சிலுவையை அநேகர் புரிந்து கொள்ளவில்லை இன்று வரை. நான் இந்த 6வது நேரத்தில் கேட்டோம், அநேகர்களுக்கு பயத்தில் வாழ்கிறார்கள், அநேகர் ஒரு படபடப்பில் வாழ்கிறார்கள், அநேகர் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறார்கள். இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், போதனையை கேட்கிறீர்கள், இங்கே நடக்கிற காரியங்கள் பங்கெடுக்கிறீர்கள். ஆனால் அநேகர் ஒரு சீசத்துவத்துக்கு என்று தங்களை அர்ப்பணிப்பதில்லை. மட்டுமல்ல, முதலில் அந்த சிலுவை என்றால் என்ன, அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கிறிஸ்தவம் தெரிந்து கொண்டு வைத்திருப்பதெல்லாம் சிலுவை என்றால் இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் சுமந்தாரே ஒரு மர சிலுவை, அதைத்தான் அறிந்திருக்கிறார்கள். அது கடைசி நாளில். ஆனால் இந்த சிலுவை ஆண்டவர் என்ன சொன்னார்? 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், அந்த மர சிலுவை ஆண்டவர் கடைசி நாளில் சுமந்த சிலுவை. ஆனால் இங்கே இந்த சிலுவையோ பாருங்கள், ஆண்டவரே சொன்னார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து. பார்த்தீங்களா, அந்த சிலுவை ஒரு நாள் மட்டும்தான் ஆண்டவர் சுமந்தார். இந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் அனுதினமும் சுமந்தார். ஆகவே சொல்லுகிறார், அந்த திரும்ப பாருங்கள், லூக்கா 14, லூக்கா 14ஆம் அதிகாரம் அந்த 9லே வாங்க, 9ஆம் வசனம் பார்த்தீங்களா, 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அதாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீ என்னை பின்பற்றுகிறாயா? அதற்கு ஒரே ஒரு வழி, நீயோ ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுக்க வேண்டும். இதை காண்பிக்கிறது. சிலுவை இல்லாமல் ஒரு நாளும் இயேசுவை பின்பற்றவே முடியாது. கூட்டத்துக்கு வரலாம், சபைக்கு வரலாம், விசுவாசி என்று சொல்ல அநேக காரியங்கள் பங்கெடுக்கலாம். ஆனால் ஒருவன் அனுதினமும் எந்த சிலுவை? அது தன்னைத்தான் வெறுத்து, தன் சுயத்தை வெறுத்து, தன்னுடையவர்களை எல்லாம் வெறுத்து, தன் உடைமைகளை எல்லாம் வெறுத்து ஒரு சிலுவை அவன் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த சிலுவை எடுத்தால் ஒழிய ஒரு நாள் என்னை பின்பற்றி வர முடியாது. நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்,
நான் சபைக்கு போகிறேன், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே என்னை பின்பற்றுகிறாயா, இந்த சிலுவை எடுக்க வேண்டும். முதலில் குழந்தை கொள்ள சிலுவை என்றால் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை எடுத்தார்? அவருக்கு பாவம் இருந்ததா? இயேசு கிறிஸ்துவுக்கு உள் பாவமே இல்லை, சுத்தன் பரிசுத்தன். ஆனாலும் அனுதினம் சிலுவை எடுத்தார். எதற்கு? ஏனெனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பொழுதிலும் தன் சுய சித்தம் செய்யும்படி சோதிக்கப்பட்டார். எப்பொழுதெல்லாம் தன் சுய சித்தம் செய்யும்படி சோதிக்கப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் தன் சுய சித்தத்தை தன் பிதாவின் சித்தம் குறுக்கட பண்ணினார். அப்பொழுதெல்லாம் பிதாவே என் சித்தம் அல்ல என்று தன் சுய சித்தத்தை வெறுத்து பிதாவின் சித்தம் செய்தார். அதுதான் அவர் எடுத்த சிலுவை. அதே போல இந்த பூமியில் ஒருவன் எடுக்கும் சிலுவை, அனுதின சிலுவை என்பதோ தன் சுய சித்தம் செய்யும்படி, எந்த காரியத்திலும் நம் விருப்பத்தை செய்யும்படி, சுய சித்தத்தை செய்யும்படி சோதிக்கப்படுற வேளையிலே ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம் சித்தம் என்று தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது தான் சிலுவை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் இல்லை, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலும் நான் சொல்லுகிறேன், இதே சிலுவை போதனையை அவரோடு இருந்த சீஷர்களை வெறுத்தார்கள். அநேக அதன் மித்தம் கூட்டமே குறைந்தது. இன்று உண்மையான சிலுவை போதனையை போதித்தால் அநேக சபைகளில் கூட்டம் குறைந்து போகும். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்கள். நம்ம சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமியில் வந்தார்? அவர் பூமியில் வந்த காரியத்தையே சொல்கிறார். எதுக்காக நான் வந்தேன் பாருங்கள், எவ்வளோ முக்கியம் சிலுவை வாழ்க்கை என்பது. 38வது வசனம், என் சித்தப்படி அல்ல. பார்த்தீங்களா, என்னை அனுப்பினுடைய சித்தப்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் இப்பொழுது பூமியில் மனுஷரும் எடுத்து இறங்கி வந்திருக்கிறேன். இதே மாம்சத்தில் வந்திருக்கிறேன். இப்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் சித்தம் செய்ய சோதிக்கப்படுகிறேன். ஆகவே நான் பூமியில் வந்ததே எந்த சூழ்நிலையிலும் என் சித்தம் அல்ல, என் சுய சித்தத்துக்கு மறித்து என் பிதாவின் சித்தம் செய்யவே நான் பூமியில் இறங்கி வந்தேங்கிறார் ஆண்டவர். இந்த சத்தியத்தை அதை தொடர்ந்து நீங்கள் வாசியுங்க. அந்த அதிகாரத்தை அவர் பேசுகிறதே சிலுவை குறித்தும் அவர் நித்திய ஜீவனை குறித்தும் பேசுகிறார். இந்த சத்தியத்தை கேட்ட கூட இருந்த சீஷர்கள், முதலில் இயேசு கிறிஸ்துவோடு 12 அல்ல 70 சீஷர்கள் இருந்தார்கள். 70 சீஷர்கள். அதை நான் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 70 சீஷர்களில் இந்த சிலுவை போதனையை கேட்ட மாத்திரத்தில் பாருங்கள் என்ன நடந்து பார்த்தீர்களா? 60வது வசனம் 60, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். பார்த்தீங்களா, பார்ப்பா, இது கடினமான உபதேசம். நான் என்னுடைய என் வீட்டார் எல்லாரையும் நான் வெறுக்க வேண்டி இருக்கிறது, என்னையே வெறுக்க வேண்டி இருக்கிறது, எனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுக்க வேண்டி இருக்குது. ஆகவே இது கூடாத காரியம் என்று சொல்லி என்ன நடந்தது? 70 பேரில் 58 பேர் அவரை விட்டு போய்விட்டார்கள். மீது எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். அந்த 12 பேர் ஆண்டவர் என்ன கேட்டது பார்த்தீங்களா? 66ஆம் வசனம், அது முதல் அவருடைய சீஷர் அநேக அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார். பார்த்தீங்களா, எங்கு போனாலும் 70 சீஷர்கள் பின்தொடர்ந்தார்கள். சிலுவை போதனை கேட்ட மாத்திரத்தில் அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். இது இந்த காலத்தில் நடக்கிறது. ஆகவே தான் அநேக சபைகளில் இன்று கூட்டம் பேரளவில் ஏதோ ஒரு நன்மைனா அந்த சபையில் இருந்த என் கடன் தொல்லை தீரல்ல, வீட்டில் சமாதானம் இல்லை, பிரச்சனை, சரி இந்த சபைக்கு போய் பார்ப்போம், இங்கே போனால் கடன் தொல்லை தீருதா, இங்கேயாவது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், இன்னொரு சபைக்கு போகிறோம். இப்படி சபையே மாற்றவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இதுக்கு ஒரே ஒரு காரணம், தங்களை சீஷத்துவத்துக்காக அர்ப்பணிக்காத நிமித்தம்தான். நான் சொல்கிறேன், ஒரு உண்மையான ஒரு சீஷனுக்கு ஒரு நாளும் பயப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் பின்பற்றுவது யாரை? இயேசு கிறிஸ்துவை. நன்மைக்காக மாத்திரமல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் அவன் எல்லா சூழ்நிலையிலும் அவன் இயேசுவையை பின்பற்றுகிறான். இவன் மெய்யான சீஷன். நன்மைக்காக மாத்திரம் சபையில் வருவதில்லை. ஆகவே இந்த நாட்களிலும் ஒரு சபையில் பாருங்கள், இப்போது நான் இங்கே இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து
நீங்கள் அனுபவம் ஒரு ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இயேசு கிறிஸ்து கடந்த சபைக்குள்ளே வருகிறார். பார்த்து உடனே கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஓ எவ்வளோ கூட்டம், சந்தோஷப்படுவாரா? ஓ எவ்வளோ அழகான கட்டிடங்கள், இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? இல்லை. மெய்யாகவே இப்போது கூட இயேசு உள்ளே கடந்து வந்தார். என்னுடைய சீஷர்கள் எத்தனை பேர், எங்கே என் சீஷர்கள்? சீஷர்களை தான் ஆண்டவர் தேடுவார். அதை பாருங்க, நான் அனுபவமாக பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிர ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கே. பாருங்களா, அநேகமாயிர ஜனங்கள், பெரிய கூட்டம். அந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுங்க பாருங்க, பெரிய கூட்டம். அவருடைய இதயத்தின் ஏக்கம் என்ன? இந்த பெரிய கூட்டத்தில் அது நிமித்தம் அவர் சந்தோஷம் இல்லை. யாரை பார்க்குகிறார், யாரை தேடுகிறார், அதான் முக்கியம். பாருங்கள், அத்தருணத்தில் அநேகமாயிர ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, பார்த்தீர்களா, பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அவருடைய ஏக்கமெல்லாம் எங்கே என் சீஷன், சீஷரையை தேடுகிறார், அவரிடமே பேசுகிறார். அதே போல் அடுத்தது பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் பாருங்கள். அவர் மலைப்பிரசங்கம், ஓகே, மலைப்பிரசங்கத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மீது ஏறினார். திரளான ஜனங்கள், நான் நிற்கிறேன், பெரிய கூட்டம். ஆனால் அந்த இடத்துல ஒரு மலை பார்த்தீர்களா, அங்கே மலையின் மீது திரளான கூட்டம் வந்திருக்கிறது. அந்த பாருங்க என்ன நடந்து பார்த்தீர்களா, மலையின் மீது ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார். நல்ல கவனிங்க, பெரிய மலை, மலையெல்லாம் நிறைந்து வழிது கூட்டம். ஆனால் அவர் மலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்தவுடன் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை, செய்தி கொடுக்கவில்லை, உட்கார்ந்திருக்கார். பாருங்க, அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த 12 சீஷர்கள் வந்தார்கள். இல்லை, முதல்ல 70 சீஷர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர் தன் வாயை திறந்து யாருக்கு பேசினார்? அவர்களுக்கு, சீஷர்களுக்கு பேசினார். பார்த்தீங்களா, இயேசுவோட ஏக்கமெல்லாம் எங்கே போனாலும், எங்கே பிரசங்கம் பண்ணாலும், இதே இயேசு கிறிஸ்து கலிலியா, கப்பர்நாகும், இப்படிப்பட்ட இடங்களில், கடல் ஓரங்களில், அநேக சபைகளில் பிரசங்கம் பண்ணா. அப்படி இதயத்தின் ஏக்கமெல்லாம் எங்கே என் சீஷர்கள்? ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், சீஷர்கள் என்றால் என்னை பின்பற்றுகிறவர்கள். சீஷர்கள் என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இவர்கள் என்னை பின்பற்றுவார்கள், என்னை தேடுவார்கள். இதயத்தின் ஏக்கமெல்லாம் எங்கே என் குருநாதர், என்னையே இவர்கள் தேடுவார்கள். ஆகவே அவரும் அதே போல் பெரிய பெரிய கூட்டத்தினால் சந்தோஷப்படுவதில்லை, சீஷர்களையே நோக்குகிறார். இதனால் தான் இன்று அநேக சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள் கடந்து வருகிறார்கள். சிலர் வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறார்கள். வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை. ஏன் வார்த்தை இல்லை? அவர்கள் சீசுத்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க விருப்பமில்லை. அவர்கள் நன்மையே தேடி வருகிறார்கள், வந்த வண்ணமாக திரும்பி போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், சீசுத்தத்துக்கு என்று அர்ப்பணித்த ஒரு சகோதரனோ சகோதரியோ மெய்யாகவே ஞாயிற்றுக்கிழமை சமையல் வந்துவிட்டு வெறுமனே திரும்பி போகவே மாட்டார்கள். ஏனெனில் தேவன் நிச்சயமாக அவர்களோடு இடைப்படுவார், தனிப்பட்ட முறை அவர்களை சந்திப்பார். மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்கள், இதுதான் மலைப்பிரசங்கம். இந்த மலைப்பிரசங்கத்தை வாசித்துவிட்டு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுவது, இது அழகாக எழுதப்பட்டிருக்கு, நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கு, ஆனால் இதை பின்பற்றி வாழ்வது முடியாத காரியம். யார்? இந்துக்களோ முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர்கள். ஏன் தெரியுமா? ஏன் அது கடினமானது? ஏன் அதை பின்பற்றி வாழ முடியாது? காரணம் என்ன? அது யாருக்கு பேசப்பட்டது? யாருக்கு? சீஷர்களுக்கு பேசப்பட்டது. ஒரு சீசுத்தத்துக்கு என்று ஒரு சகோதரியோ சகோதரனை அர்ப்பணித்தால் 5, 6, 7 3 அதிகாரம் முழுக்க முழுக்க கைகொண்டு வாழ முடியும். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்மளையே நோக்கி பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவரை மார்த்தட்டி கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவரை சொல்லுவதிலே நாம் மேன்மை அடைகிறோம், பெருமையை பாராட்டுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? அதான் முக்கியம். யார் கிறிஸ்தவர்கள்? ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலாவது மனம் திரும்புவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 11 அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 11 அதிகாரம் 26 வசனம். அவர்கள் ஒரு வருஷமாய், யார்? பவுலும் பர்னபாவும் ஒரு வருஷமாய் சபையோടെ கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகிலே சீஷர்களுக்கு என்னது? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு? சீஷர்களுக்கு. நம்மளையே நம்ம நோக்கி பார்த்து நம்முடைய என்ன நிலையில் இருக்கோம் வெட்கப்படுவோம். இந்த சீசத்துவம் என்று சொன்னாலே அநேகர் விட்டு விலகிறார்கள். அந்த நாட்களில் நடந்தது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. சீசத்துவத்துக்கென்று ஒருவன் தன்னையே அர்ப்பணிக்காத பட்சத்தில் அவன் தன்னை நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதே வேத வார்த்தையின்படி வெட்கக்கேடான காரியம். நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அநேக சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கலக்கமா? வீட்டில் சமாதானம் இல்லையா? இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம், நீங்கள் மெய்யாகவே இயேசுவை பின்பற்றவில்லை. இயேசு நன்மையை மாத்திரம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் சீசோத்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கவில்லை. சீசர்களுடைய பாருங்க, இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார் சீசரிடத்தில்? யோவான் புத்தகம் ஏதோ சீசர்கள் என்றால் சபையில் வந்து கொண்டு போகிறதல்ல, அல்லது ஊழியம் செய்வதல்ல, மேன்மையானவற்றை எதிர்பார்க்கிறார் சீஷர்களிடம். ஓகே, லூக்கா 15 அதிகாரம். யோவான் 15 அதிகாரம். யோவான் 15 அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் சீஷனிடத்தை எதை எதிர்பார்க்க பாருங்க. நீங்கள் என்னிலும், பாருங்க ஒரு சீஷன் எப்படி இருப்பான் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஏதோ வார்த்தையை கேட்டோம் போகிறோம் நோட் எடுத்தோம் அப்படி இல்லை. நீங்கள் என்னிலும், அதாவது நீங்கள் என் சமூகத்திலும் என் வார்த்தை உங்களுடைய இருதயத்திலும் தரித்திருந்தால், நிலைத்திருந்தால், பார்த்தீர்களா? நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எந்த கனி? மரத்தில் விளையிற கனியா? எந்த கனி? மட்டுமல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். என் சீஷரானவன் யார்? அது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பவன். எந்த கனி? அதை நமக்கு தெரியாது. கலாத்தியர் புத்தகம் 5 அதிகாரம். ஆவியின் கனிகளும் உண்டு, ஆவியின் வரங்களும் உண்டு. ஆவியின் கனி என்பதோ என்னது? அது நீதி, பரலோகத்தில் உள்ள நீதி, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். பாருங்க, அதாவது ஒரு சீஷன் அவனிடத்திலிருந்து புறப்படுகிற கனிகள். அவன் மற்றவர்களுக்கு அவன் சமாதானத்தை கொடுப்பவன், அவன் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்கிறவன், மற்றவர்களுக்கு தேவ சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுப்பவன். யார்? ஏனெனில் இந்த சீஷன் அநேகர்களுக்கு கனி கொடுக்கிற சீஷன் இருப்பான். ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்கிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை, பயனுள்ள வாழ்வாக வாழ வேண்டுமா? நாம், என் வீட்டார், என்னுடைய குடும்பம் அப்படி அல்ல. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நன்மையே செய்து கொண்டு சுற்றி திரிந்தார். மற்றவர்களுக்கு அவர் கனி கொடுக்கிறார் இருந்தார். பிதாவின் திவ்ய சுபாவங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார், மற்றவர்களுக்கு காண்பித்தார், பிதாவை காண்பித்தார். இதுதான் ஒரு சீஷனுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதாவது எத்தனை நாள் வரை இப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் போகிறதே எதை பெற்றுக்கொள்ளும், இந்த வாரம் போகணும் சபையில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சீஷனிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பதല്ലോ, நீ பெற்றுக்கொள்வதை காட்டிலும் அதிகமாக நீ கனி கொடுப்பவராக இருக்க வேண்டும். என்னிடத்தில் ஒரு சீஷனிடத்தில் எல்லா சூழ்நிலையிலும் ஜீவநதி புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கும். இதுதான் சீஷத்துவம். எங்கே இருக்கிறோம்? ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நினைத்தாவது நாம் மனம் திரும்புவோம். நமது குடும்பத்தை, ஒரு சின்ன குடும்பத்தில் இருக்கிற மையத்தில் அந்த குடும்பத்தை நம்மால் ஆஸ்வதிக்க முடியவில்லை. நீங்கள் எப்படி ஜீவ ஊற்றாக மாற முடியும்? ஒரே ஒரு வழி, முதலில் அனுதினமும் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறிக்க வேண்டும். மறிக்காமல் ஒரு நாளும் கனி கொடுக்கவே முடியாது. கோதுமை மணி நிலத்து விழுந்து மறிக்கிறவன் அவன் மற்றவர்களுக்கு, குடும்பத்தார் மட்டுமல்ல அநேகருக்கு கனி கொடுப்பான். இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கம் 5, 6, 7 இந்த பிரசங்கத்தை பண்ணிக்கொண்டு கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் அந்த மலை பிரசங்கத்தின் முடிவில் அவர் சொல்கிறது பாருங்கள், 24 முதல். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. இது முக்கியமான காரியம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறவன் யார்? கிறிஸ்தவர்கள் சொல்கிற மட்டுமல்ல, சீஷர்கள். அதுதான் தேடுறார் ஆண்டவர். என் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து செய்கிறவன் அவன் சீஷன். பார்த்தீங்களா? மட்டுமல்ல, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள புருஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டுகிறவன். கன்மலைனா என்னது? அதை நாம் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை யாரு? கிறிஸ்துவே. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மட்டுமல்ல. ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வேளையில் எங்கே இருக்கும்? அது நம்முடைய மனதில் இருக்கும். ஓகே. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தாகம் வந்த உடனே இருதயத்துக்குள் வருகிறது. இருதயத்துக்கு வருகிற வேளையில் அங்கே கீழ்ப்படுகிறான் அவன் சீஷன். ஆகவே நான் சொல்கிறேன், ஏதோ வார்த்தையை கேட்டோம் என்ற மனதில் வைத்து கொண்டு போகிறதல்ல. அந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் உட்கொள்ள வேண்டும். உட்கொண்டு அங்கே தான் கீழ்ப்படிதலே நடக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 திரும்ப வாசிக்கிறேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவேன். அதாவது அவன் கட்டுற வீடுடைய அஸ்திவாரம் என்னது? கன்மலை. கன்மலை யாரு? கிறிஸ்துவையே அஸ்திவாரம். பாருங்க, யாரு? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன், வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவன் யாரு? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திவாரம், அவனுடைய குடும்ப வாழ்க்கையின் அஸ்திவாரம், ஊழியத்தின் அஸ்திவாரமே கிறிஸ்து. எப்படி இருக்கும்? அவனுடைய தனி மனிதனை ஆகட்டும், குடும்பத்தை ஆகட்டும், ஊழியத்தை ஆகட்டும், ஆண்டவரே தாங்குவா என் அவரே அஸ்திவாரம். பார்த்தீங்களா? 25 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? அதாவது எதை காண்பிக்கிறது? இந்த பெருவெள்ளம், காற்று, இதெல்லாம் வருகிற பாடுகள், நமக்கு வர துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனையில் இந்த ஒரு சீஷன் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற சீஷன் கன்மலையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம்,
எப்படிப்பட்ட பாடுகளாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், உபத்திரம், அவனை அசைக்கவே முடியாது. ஏனெனில் அவனுடைய கால் கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மீது உறுதியாக கட்டப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல நினைத்த பாருங்கள். வேத வசனத்தை எடுத்து பார்க்கும்போது நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அநேகருக்கு நம்முடைய அஸ்திவாரம் உறுதியாக இல்லை. திரும்பவும் நான் சொல்கிறேன், சீசுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காமல் நம்முடைய அஸ்திவாரம் ஒரு நாளும் கண்மலையின் மீது கட்டப்படாது. அடுத்த பார்த்தீர்களா 26, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மீது கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பார்த்தீங்களா? அதாவது இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்யாதவன், இந்த வார்த்தை மனதில் கேட்டால் போகிறான், அதன்படி கீழ்ப்படியணும் விருப்பமே இல்லை. பாருங்கள், அவனுடைய அஸ்திவாரம் என்னது? மணலில். அதே போல பெருவெள்ளம் சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்து போயிற்று. ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன கஷ்டங்கள், நிந்தை வந்தாலே அவன் நிலைகுலைந்து போகிறான். இவன் அஸ்திவாரம் மணலில் போடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்துவின் மேல அல்ல. இது எல்லாமே எதை பொறுத்து? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதை பொறுத்து தான் இருக்கு. இதை பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாக அந்த மணலில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நிலைகளைந்து போகிறான். பார்த்தீங்களா? இது பெருவெள்ளம் வந்து சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்த உடனே வீட்டில் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்து போயிட்டு. இதை லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 6ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன், அதன்படி வாழாதவன். பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 49 வசனம், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அதை விழுந்து முழுவதும் அழிந்து போயிடுச்சு. நீரோட்டம் பெரிய வெள்ளம் அல்ல, பெரிய வெள்ளப்பெருக்கோ காற்று அல்ல, ஒரு சின்ன நீரோட்டம். பார்த்தீங்களா? சில நேரத்தில் மழை பெய்த உடனே நல்ல மழை பெய்யும் போது அங்கங்கே நீர் தேங்கி நிற்கும், சின்ன பிள்ளை விளையாடுவாங்க. நீரோட்டம், அந்த நீரோட்டம் வந்த உடனேயே அந்த அஸ்திவாரம் நிலைகுலைந்து விழுமா. எதை காண்பிக்கிறது? ஒரு சின்ன சோதனை, சின்ன பாடுகள் வந்த உடனே அடுத்த வாரம் ஆளுக்கு சபைக்கு வரமாட்டாங்க. விசாரிச்சாதான் தெரியும் அவர்கள் மனத்தாங்கல் அடைந்திருக்கிறார்கள். இந்த மனத்தாங்கல் அடைவது, நான் சொல்கிறேன்ல, இந்த மனத்தாங்கல் அடைவதனுடைய இதனுடைய விளக்கம்தான் அவருடைய அஸ்திவாரமோ மணலில் போற்றப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனுடைய அஸ்திவாரம் கண்மையிலையும் போடப்பட்டிருக்கிறதோ அந்த நான் சொல்லுகிறேன், அந்த மனுஷனை மனத்தாங்கல் அடைய வைக்கவே முடியாது. அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. ஆனால் எந்த மனுஷனுடைய அஸ்திவாரம் மணலில் போடப்பட்டிருக்கிறதோ எளிதில் மனத்தாங்கல் அடைவார்கள். அநேகர் இன்று சபையில் இல்லை. இந்த அஸ்திவாரம்னா என்னது? அஸ்திவாரம்னா மிக மிக முக்கியமான காரியம். அஸ்திவாரம் என்பது ஒரு மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கை, த இன்னர் லைஃப். ஒரு கட்டிடத்தை பார்க்கிறோம், சுமார் 20 மாடி கட்டிடம், பெரிய கட்டிடம். எப்படிப்பட்ட காற்றிலும் மழையிலும் வலுவாக நிற்கிறது. 20-25 மாடி கட்டடம். ஆனால் எதை பொறுத்தது? அந்த கட்டிடம் எப்படிப்பட்ட காற்றிலும் மழையிலும் அசையாமல் விழாமல் நிற்கிறது என்றால் எதை பொறுத்தது என்றால் எது? அஸ்திவாரம். ஆனால் அஸ்திவாரம் மறைந்திருக்கு, நமக்கு யாருக்குமே தெரியாது. அஸ்திவாரம் எவ்வளோ ஆழமாய் போடப்பட்டு நமக்கு தெரியாது. அஸ்திவாரம் மறைந்திருக்கிறது. இந்த அஸ்திவாரத்தை பொறுத்து தான் அந்த கட்டிடத்தின் உறுதி. அதே போல சொல்கிறேன்ல, நம்முடைய அஸ்திவாரம் எதை பொறுத்தது? கிறிஸ்துவின் கண்மையிலே போடப்பட்டதா அல்லது மணலின் மேல் போடப்பட்டதா? இதை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 முதல் இயேசு கிறிஸ்துவும் சீஷரும் அவர்கள் வழியிலே போய்கொண்டிருக்கையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். பார்த்தீங்களா? ஒருவன் அப்படியே சொல்கிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும், அதாவது என்னது, எவ்வளோ பாடுகளில் போனாலும் எவ்வளோ கஷ்டங்களில் போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று ஒருவன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். பாருங்கள், உண்மை
அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆகாயத்த பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கி இடமில்லை. பார்த்தீங்களா? பாருப்பா, நீ என்னை பின்பற்றி வருவையா? பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ இந்த பூமியில் தலை சாக்கிய இடமில்லை. அதாவது என்னை நீ பின்பற்றி வருவாயா, நிச்சயமாக உனக்கு அநேக ஐஸ்வர்யங்கள் உண்டு, அநேக ஐஸ்வர்யங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக துன்பங்கள் உண்டு, அநேக இழப்புகள் உண்டு. இதை கேட்ட உடனே ஓடிட்டான். ஏன் அடுத்த வசனத்தை பாருங்க, 59. வேறொருவன், பார்த்தீங்களா, வேறொருவனை பார்த்து அவரை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். ஏன்னா முதல்ல அவன் ஓடிட்டான் இதை கேட்ட உடனே. இன்று சீசத்துவத்துக்கு இன்று அநேகர் தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. ஏனெனில் இப்படிப்பட்ட இழப்புகளுக்கு, இப்படிப்பட்ட பாடுகளுக்கு, இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து 33 வருடம் வாழ்ந்ததில் 3.5 வருடம் ஊழியம் செய்தார். சொல்லுங்கள், எந்த நாள் அவர் பாடுகளையோ உபத்திரமோ கஷ்டத்தில் துன்பமோ எந்த நாள் கடந்து போகாத நாள் எந்த நாள், ஒரு நாள் உண்டுமா? ஆகவே அவரே சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த கதி என்றால் பட்ட மரத்துக்கு என்ன மாத்திரம்? அதே போல இந்த இயேசுவை பின்பற்றி நான் சொல்லுகிறேன், உள்ளதையே சொல்கிறேன், பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் இதனுடைய தேவன் நம்மை உடைத்து உருவாக்கி அநேகருக்கு கனி கொடுக்கிற தேவனுடைய திவ்ய சுபாவங்களை காண்பிக்கிற அநேக குடும்பங்களை கிறிஸ்துவின் திவ்ய வார்த்தைகளால் வாழ வைக்கிற அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். ஒரே ஒரு வாழ்க்கை, நினைத்து பாருங்கள், உங்களது சின்ன குடும்பத்தை உங்களால் ஆஸ்வதிக்க முடியவில்லை, எப்படி நீங்கள் ஜீவ ஊட்டாக மற்றவர்களை ஆஸ்வதிக்க போகிறீர்கள்? ஆகவே நான் சொல்கிறேன், முதல்ல தனக்கானதை தேட வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு தனக்கானதல்ல ஆண்டவரே. நான் தெரியுமா, ஒரு சீஷன், ஒரு சாதாரண கிறிஸ்தவன் தனக்கானதை தேடுவான். ஒரு சீஷன் தனக்கானதை வெறுத்து பிறருக்கானதையே தேடுவான். ஆகவே முதலில் நான் என்னுடைய இப்படிப்பட்ட சுயத்துக்குரியவர்களை நான் அருவருத்து வெறுப்போம். முதலில் ஒரு மெய்யான சீஷன் நான் சொல்லுகிறேன், சுயத்துக்கு மறிப்பதில், தன்னுடைய விருப்பத்தை மறுதளிப்பதில் சந்தோஷம். நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். மெய்யான சந்தோஷம் இல்லையா? நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு காரணம், உங்களது சுயத்தையோ நீங்கள் நேசிக்கிறீர்கள். ஏன் ஒருவன் சீக்கிரத்தில் ஒருவன் மனத்தாங்கள் அடைகிறான்? மனத்தாங்கள் அடைவதற்கான முக்கிய காரணமே ஏன் தெரியுமா? அவன் தன்னை நேசிக்கிறான், தன் சுயத்தை நேசிக்கிறான். சுயத்தை தொட்ட உடனே, வார்த்தையினால் தொட்ட உடனே மனத்தாங்கள் அடைகிறான், சபையை விட்டு ஓடி போகிறான். அநேக குடும்பங்களில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தாய்க்கு பிள்ளைகளுக்கும் பெரிய பிரச்சனை இது. முதலில் சுயத்தை வெறுப்பதற்கு கற்றுக்கொள்வோம், சுயத்தை சிலுவையில் அறைவதற்கு கற்றுக்கொள்வோம். எவ்வளவு எவ்வளவாய் சுய ஜீவனை இழக்கிறோமோ பாருங்கள். சுய ஜீவன் ஜீவனை நாம் இழக்க 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 என்ன நடக்கும்? அந்த இடத்தை கிறிஸ்துவின் ஜீவன் வந்து நிரப்புகிறது. கிறிஸ்துவின் ஜீவனை நாம் உட்கொள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வெளிவருகிறது. அநேகருக்கு இயேசுவை காண்பிக்கிறோம், அநேகருக்கு சமாதானத்தை காண்பிக்கிறோம், அநேகருக்கு பரலோக சாயலையே அநேக குடும்பங்களுக்கு கொண்டு வருகிறோம். இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சபையில் சீஷர்களை உருவாக்க வேண்டுமா? நான் சொல்லுறேன், எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் நடக்காது. சபையில் சீஷர்களை உருவாக்க வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு வழி, சபையின் மேய்ப்பன் அவன் அனுதினம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுப்பவனாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உருவாக்க வேண்டுமா? கண்மலை என்ன கிறிஸ்துவின் மேல் குடும்பத்தை கட்ட வேண்டுமா? குடும்பத்தை நடத்துகிறவன் தேவனை அறிந்த சகோதரனோ சகோதரியோ முதலில் சிலுவை எடுக்க வேண்டும், எடுத்து தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். சிலுவை எடுக்காமல் சபையை கட்ட முடியாது, சிலுவை எடுக்காமல் குடும்பத்தை கட்ட முடியாது. நாட்களை நேரங்களை வீணாக்காதீர்கள். நாம் பார்த்தோம், மார்த்தாள் மரியாளுடைய அந்த குடும்பம் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் போக்குவரத்துமாக இருந்தார். ஒரு தடவை அங்கே வருகிற வேளையில் என்ன நடந்தது? மரியாள் ஓடி சென்று அவள் பாதத்தில் அமர்ந்தாள். பேசும் ஆண்டவரே என்று தாகத்தோடு அமர்ந்தாள் மரியாள். ஆனால் மார்த்தாள் என்ன செய்தார்? அநேக வேலைகளின் நிமித்தம்
அவர் அங்கே ரொம்ப பிஸியாக இருக்கிறார். இயேசுவுடன் சென்று குறை சொன்னான். பார்த்தீங்களா ஆண்டவரே, நான் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கேன், இவள் எனக்கு உதவி செய்யாமல் உன் பாதத்தில் அமர்ந்து விட்டாளே. இயேசு என்ன சொன்னார்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஓகே, நல்ல பங்கு தெரிந்து கொண்டான். இது 2 சகோதரிகளில் அந்த மார்த்தாளுடைய பங்கு என்னது? எதை காண்பிக்கிறது? மார்த்தாளுடைய பங்கு ஊழியத்தை காண்பிக்கிறது. மரியாளின் பங்கு எதை காண்பிக்கிறது? தேவனோடு உள்ள ஒரு உறவை காண்பிக்கிறது. ஊழியம் மேலானதா, தேவனோடு வைக்கிற உறவு மேலானதா? எவ்வளவு களவாய் ஒரு மனுஷன் தேவனோடு உள்ள உறவு அதிகரிக்கிறதோ, உறவு அதிகரிக்க அதிகரிக்க அவன் செய்கிற ஊழியம் எப்படி இருக்குதுன்பா? அதை நாம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பவுல் சொல்கிறார், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தேவனோடு உள்ள உறவு நாளுக்கும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த உறவில் பலப்பட நம்முடைய ஊழியமோ அனலாயிருக்கும். ஏனெனில் தேவனே தாங்குவார். இன்று அநேகருடைய ஊழியத்தை தேவன் பின்னின்று தாங்க முடியவில்லை, ஏனெனில் ஊழியத்தில் அனல் இல்லை. அதே போல மெய்யான ஸ்ரீசூத்தம் என்பது, நான் இவ்வளோ நேரம் பேசினேன், புரிந்து கொள்ளுங்கள். மெய்யான ஸ்ரீசூத்தம் என்பது என்னது? பாத்திரத்தின் உள்பக்கத்தை சுத்திகரிப்பது. பாத்திரத்தின் உள்பக்கத்தை சுத்திகரிக்க வெளிப்புறம் என்ன நடக்கும்? தானாக சுத்திகமாகும். பார்த்தீங்களா? இன்று அநேக பாத்திரத்தின் உள்பக்கத்தை சுத்திகரிப்பதில் கவனக்குறைவு, அதை அஜாக்கிரதை எடுப்பது நிமித்தம் அவருடைய மனுஷனுக்கு முன் வாழ்கிறார்கள். மனுஷனுடைய கனம் மகிமை இதிலே வாழ்கிறார்கள். எவ்வளவு கவளவாய் பாத்திரத்தை உள்பக்கம் உள்ளான பகுதி ஆண்டவருடைய சிந்தை வாழ்க்கை. நான் ஒரு பாவம் செய்தால் உடனே உணர்வடைவது, தேவனுக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயப்படுற பயத்தை நிமித்தம் பொல்லாப்பை விட்டு விலகி ஓடுவது, த இன்னர் லைஃப். பாத்திரத்தை உள்பக்கத்தை சுத்திகரிக்க ஆண்டவரே உதவி செய்யும். எனக்குள் மறைந்திருக்கிற பாவத்தை காண்பையும் ஆண்டவரே. நான் ஆழமாய் மனம் திரும்பி ஆழமான சுத்திகரிப்புக்குள் என்னை வழி நடத்தும். ஆகவே இந்த நாட்களில் ஒன்றை கற்றுக்கொள்வோம். நாம் நிலத்தில் விழுந்த மரிக்காமல் உயர்த்தெழுந்த இயேசுவை நம்மால் பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஏன் இன்று பிதாவோடு இருக்கிறார்? 33 வருடம் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நிலத்தில் விழுந்து மரித்து கொண்டே இருந்தார். ஆகவே நாமும் அதே தேவனோடு நாம் உயர்த்தெழுந்து அவரோடு உட்கார வேண்டுமா? அந்த பரலோகத்தை காண வேண்டுமா? ஒரே ஒரு வழி, நாம் அனுதினம் நிலத்தில் விழுந்து மரிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நடுத்தீர்வு நாளில் 2 காரியங்கள் நடக்கும், துக்கமான காரியங்கள். நடுத்தீர்வு நாளிலே, அந்த நடுத்தீர்வின் போது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டு பிரகாசிப்பார். இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் 2 கூட்டத்தார் துக்கத்தோடு நிற்பார்கள். ஒரு கூட்டத்தை சொல்லுவார், இதில் தேவனுடைய மகிமையை பார்த்து, அதாவது இந்த வல்லமையான மகிமை பொருந்திய இயேசுவை நான் பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளாமல் நான் போய்விட்டேன் என்று துக்கப்படுவார்களாம் ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்ல தெரியுமா? அதான் முக்கியம். இன்னொரு கூட்டம் சொல்வார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகும், அவர் சுமந்த சிலுவையை நான் சுமக்காமல் போய்விட்டேன் என்று துக்கப்படுவார்களாம். ஆகவே இந்த நாட்களில் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதல்ல, அவரை விசுவசிப்பதல்ல, எல்லாவற்றுடைய மேலானது அவர் சுமந்த சிலுவையை சுமந்து அவர் அடியை பின்பற்றுவோம். நாம் முகமுகமாய் அவரை தரிசிப்போம். ஆமென்.